So our first பார்க்க category is going to be the best character role male. So இந்த award நம்ம யாருக்கு அப்படிங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி call upon Dr. Satyanarayana and Honorable Mr. Avdev Oleg, Consul General of the Russian Federation, Chennai. Dr. Satyanarayana will announce the best character role male goes to. Good evening everybody. The best character role male goes to Mr. Manikandan for the film Jai Bhim. Mr. Avdev Oleg, thank you a lot. Thanks a lot. And Mr. Manikandan, உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் இருக்கு. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த விருதுக்காக நான் சில பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. நான் முதல்ல அதை முடிச்சிடுறேன். இந்த ராஜா கண்டுங்கிற ரோலை வந்து முதல்ல இந்த ரோலை நடிக்கிறதுக்காக என்னை தேர்வு செஞ்ச எங்கள் இயக்குனர் ஞானவேல் சாருக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த கேரக்டருக்காக என்னை அப்ரூவ் பண்ண எங்கள் ப்ரொடியூசர்ஸ் சூர்யா சார், அப்புறம் ஜோதிகா மேம், அப்புறம் ராஜசேகர் சார், அவங்களுக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நடிகர்களுக்கும் அவங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டும் சப்போர்ட்டும் இல்லைன்னா இந்த இந்த பர்ஃபார்மன்ஸையோ அவர் எந்த விஷயத்தையுமே என்னால் சாதிச்சிருக்க முடியாது. முதல்ல அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் எடிசன் தேர்வுக்குழுவுக்கும் முக்கியமாக இந்த படத்தை ரொம்ப என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட இந்த 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 கேரக்டர் ராஜா கண்ணை வந்து செங்கேனியையும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள மாதிரியே ரசித்த ரசிகர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. மணிகண்டன், ரொம்ப அருமையான ஒரு படமாக வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதுவும் வந்து இந்த லாக்டவுன் டைமில் வந்து மைண்டில் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தப்பையும் இந்த படம் பார்க்கும்போது உண்மையிலே நீங்கள் நடித்ததை பார்க்கும்போது எங்களுக்கு அந்த கஷ்டம் என்னங்கிறது அப்படியே கண் முன்னாடி வந்துட்டு போச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது அந்த பர்ஃபார்மன்ஸு. பட் இந்த ஜெய் பீம் படத்தில் ஃபஸ்ட்டு நடிக்கும்போது இதை நடித்து முடித்ததுக்கப்புறம் படம் வந்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா, அப்பா, தங்கச்சி அவங்கெல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? ஏன்னா இதை நார்மலாக மக்கள் பார்க்கும்போதே அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க? எங்கள் அம்மா வந்து என்கிட்ட பேசவே இல்லை ஒரு 2-3 நாள், ஏன் இந்த மாதிரிலாம் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து என் தங்கச்சி அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்குமே வந்து அந்த சமயத்தில் வந்து அந்த அது என் அண்ணன் நடித்தான், அது என் பையன் நடித்தாங்கிறத தாண்டி அந்த ராஜா கண்ணு அந்த கேரக்டராக பார்த்ததுனால அவங்களுக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே சொன்னாங்க, நீ நீ உன்னுடைய இது வரைக்கும் பண்ண ஒரு 5-6 படத்தில் இது முக்கியமான படம், நல்ல படம்னு சொன்னாங்க. ஸோ படம் பார்த்துட்டு சூர்யா சார் என்ன சொன்னார்? சூர்யா சார் வந்து டப்பிங் முடித்த சமயத்தில் பார்த்துட்டு சொன்னாங்க, அப்போவே சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம், 2D வந்து ரொம்ப சந்தோஷப்படுது, பெருமைப்படுற ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்கோங்கிறதுல எனக்கு பெரிய பெருமை இருக்குது, நிறைவு இருக்குது அப்படின்னு சொன்னார். என்னையும் லிஜோவையும் தாண்டி தமிழண்ணன், அப்புறம் மொசகுட்டி, இந்த மாதிரி எல்லாருமே சொன்னார், எல்லாரையும் சந்தித்து சொன்னார், எல்லாருமே ரொம்ப முக்கியமான ஒர்க்கை பண்ணியிருக்கீங்க, எங்கள் கம்பெனிக்காக நீங்கள் இவ்வளோ சிரத்தை எடுத்து ஒர்க் பண்ணதுக்காக நன்றி அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் சமீபத்தில் நீங்கள் வந்து டைரக்ஷனல் வெஞ்சரில் தான் இறங்கியிருக்கீங்க அப்படின்னாங்க. ஸோ உங்களுடைய அந்த புது படம் வந்து சோனி லிவ்வில் ரிலீஸ் ஆகிருக்கு, நிறைய எழுதும் சுயசரிதம். ஸோ உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய டேரக்டர் ஆகணுங்கிறது ஆசையா இல்லை ஆக்டர் ஆகணுங்கிறது ஆசையா? சத்தியமாக தெரியாதுண்ணா. ரெண்டுமே கிடையாதா இல்லை ஏதோ ஒன்று கிடையாதா? சத்தியமாக தெரியாது என்ன ஆகணும்னு. அதனால தான் ஏதோ தெரியல, ஓடிட்டே இருக்கு. என்னன்றதை கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம்னு நினைக்கிறேன். இன்னும் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன ஆகணும் அப்படிங்கிறத மக்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த விருது. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நீங்கள் ஒரு டேரக்டராகவும் வந்து விருது வாங்கணும் அப்படிங்கிறதா எங்களோட ஆசை. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். Thanks a lot, Manikandan. Give a big round of applause for Manikandan, best character role male for Jai Bhim. And thank you so much, Manikandan. Please be on the stage. அடுத்து ஒரு அவார்டை நீங்கள் தான் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறீங்க. எஸ், ஐ மீன் அவார்டை நீங்கள் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க. பட் இந்த சமயத்தில் வந்து அந்த அவார்டை அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக ஐ கால் அப்பான் Director Amudavanan to the stage, please. Can we have a round of applause to welcome the gentleman, Director Amudavanan? சார், இப்போ அடுத்து நீங்கள் சொல்ல போகிற அந்த அவார்டு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபோக் சிங்கர் ஆஃப் த இயர். ஒரு நல்ல நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்லலாம், ஃபோக் சிங்கர் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இந்த அவார்டு யாருக்கு அப்படிங்கிறத எஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ இங்கே நாமினிஸ் இல்லை, இன்னைக்கு இந்த ஜூரியோட டிசிஷன். ஸோ த வினர் இஸ், can we have the team to kindly join us? நாமினிஸ் இல்லையா? இல்லை, நாமினிஸ் இல்லாமல் இவங்களே சிங்கிள் அன்ன போஸ்ட்டாக வந்துட்டாங்களா? அந்த அன்ன போஸ்ட்டாக வந்தவங்க யார்? இப்போ அதை அனௌன்ஸ் பண்ணியே ஆகணும்.
அதை அனௌன்ஸ் பண்ணுவார். டைரக்டர் அமுதவாணன் அனௌன்ஸ் பண்ணுவார். பெஸ்ட் ஃபோக் சிங்கர் ஆஃப் த இயர் கிடக்குழி மாரியம்மாள். வாழ்க்கையில் உண்மை கலந்த போராட்டத்தில் இன்று அல்லது என்றோ ஒரு நாள் வெற்றி நம்மை தேடி வரும். அப்படி ஒரு இசை போராட்டத்தில் 50 வருடங்களாக விடாமல் முயற்சி செய்து பல பாடல்களை பாடி நிச்சயம் நமக்கு ஒரு நல்ல மேடை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் நீந்திக் கொண்டிருந்து கணவர் கொட்டுமுரசு கோட்டைச்சாமி எல்லாருக்குமே தெரியும். அவர் என்னை அழைச்சிட்டு முதல்ல என்னுடைய மேடை அனுபவம் நம்ம மாவட்டம் திருச்சி மாவட்டத்துக்கு பக்கத்தில் திருச்சி மாவட்டம் இருக்குல்ல, அதில் இடமலைப்பட்டி புதூர் அப்படிங்கிற ஒரு கோயிலில் தான், பெரிய கோயில், அந்த திருவிழாவில் தான் நான் அந்த பாட்டை பாடி மேடை அனுபவம். இன்று கண்டா வரச் சொல்லுங்க என்ற பாடலின் மூலம் வரை கண்டிராத ஆளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக பெரிய மேடையில் நிற்கும் கிடக்குழி மாரியம்மாள் அவர்களுக்கு பெஸ்ட் ஃபோக் சிங்கர் என்ற விருதை அளிப்பதில் எடிசன் அவார்ட்ஸ் குழு பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. கை காலெலாம் விட விட நடுக்குது எனக்கு. நான் நிறைய மேடைகள்லாம் பார்த்தவங்க தான் நாங்கள். இருந்தாலும் இவ்வளோ பெரிய அவார்டு எனக்கு கிடைக்குங்கிறத நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. எனக்கு இந்த அவார்டை தம்பி ஆதவன் சொன்ன மாதிரி, ஆதவன்லாம் எங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து நல்ல பழக்கம். ஆனால் மறந்துட்டீங்க நீங்கள். கோட்டைச்சாமி மாரியம்மாள் மறந்துட்டீங்க. ஆமாம், அதனால் அண்ணன் போஸ்டா வந்திருக்கணும். ஆமாம்மா, உங்கள் வாய்ஸ் இன்னைக்கு யாருக்குமே இல்லை. உண்டா? கரெக்டு தானே? நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி. என்னை தேர்ந்தெடுத்த எனது அன்பு ரசிக பெருமக்களுக்கும், என்னுடைய அன்பான என்னுடைய குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் எனது சார்பாக நன்றியினை தெரிவித்து, இதுக்கெல்லாம் மேலாக எத்தனையோ பாட்டு நான் பாடியிருக்கிறேன். பாடிக்கிட்டு அங்கேயே சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், மதுரை மாவட்டம் இப்படி தான் நாங்கள் இருந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி உலகம் முழுவதுமாக தமிழர்கள் மட்டுமல்லாது தமிழ் தெரியாத ஊர்லேயும் சரி இந்த பாடல் ஒலிக்க செய்த இந்த கண்டா வரச் சொல்லுங்க அப்படிங்கிற பாடலை ஒலிக்க வைத்த அன்பு இயக்குனர், எங்களுடைய வெற்றி இயக்குனர் மாரி செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும், அன்பு இசையமைப்பாளர் ஐயா சந்தோஷ் நாராயண் அவர்களுக்கும், என்னுடைய இந்த வெற்றி அவங்களுக்கு இந்த சந்தோஷமாக சேரணும் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லி அந்த பாட்டு பாடணுமாப்பா? கண்டிப்பாக. கண்டிப்பாம்மா, இந்த குரல்ல அந்த பாட்டை நேரடியாக கேட்கறது எங்களை அவங்க கொடுத்து வச்சிருக்கணும். சூரியன பக்கம் இல்ல, சந்திரன சாட்சி இல்ல, சூரியன பக்கம் இல்ல, சந்திரன சாட்சி இல்ல, பாதகத்தி பெத்த புள்ள, பாதகத்தி பெத்த புள்ள, பஞ்சாந்து என்ன வளர்ந்த புள்ள, கண்டா வர சொல்லுங்க, கரண கையோட குட்டி வாருங்க, கண்டா வர சொல்லுங்க, கரண கையோட குட்டி வாருங்க, அவனை கண்டா வர சொல்லுங்க, கரண கையோட குட்டி வாருங்க. அம்மாடி ஆலமரம் மரத்து மேல உச்சிக்கல, ஒத்த கிளி நின்னா கூட கத்தும் பாரு அவன் பேர, ஒத்த
ஒத்த கிளி நின்னா கூட கத்தும் பாரு அவன் பேர கண்டா வர சொல்லுங்க கர்ணனை கையோட குட்டி வாருங்க கண்டா வர சொல்லுங்க கர்ணனை கையோட குட்டி வாருங்க அவனை கண்டா வர சொல்லுங்க கர்ணனை கையோட குட்டி வாருங்க. மியூசிக்கை நாங்கள் போட்டு அதை பாட வைக்கலான் இருந்தோம். அப்படி பாடியிருந்தா கூட எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா மறுபடியும் அந்த சிடியவே ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் மியூசிக்கே இல்லாமல் அந்த வாய்ஸுக்கு மட்டுமே ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ்.